வெல்கம் டு வாலு கிச்சன். என் அண்ணன் இன்னைக்கு சமைக்க போறான். நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட போறேன். சூப்பரா இருக்கும். நம்ம இன்னைக்கு சமைக்க போகிற வாத்துக்கறி கிரேவி. என்ன சின்ன பையன் சமைக்க பார்த்தீங்களா? சின்ன பையனாலும் சூப்பராக சமைப்பேன். வாங்க குழம்பு தேவையான டிஷ்ஷெலாம் பார்க்கலாம். செக்கு கடலை எண்ணெய், கடுகு, பெருஞ்சீரகம், கிராம்பு, ஏலக்காய், இலை, பட்டை, 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, மீடியம் சைஸ் தக்காளி 3 அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எங்கள் வீட்டிலே அரைச்ச கறி மசாலா, தனி மிளகாய் தூள் தேவையான அளவு, மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, மல்லி இலை, 1/4 கப் தேங்காய், 4 to 5 முந்திரி. ஒரு வாத்துக்கறியை க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். வாங்க இப்போ நம்ம வாத்துக்கறி கழுவலாம். அதே மாதிரி ரத்தத்தோடைய ஸ்மெல்ல எவ்வளோ வரதுனால மஞ்சத்தூளும் போட்டு இது அரிசி கழுவலாம் தனியாக போட்டு கழுவலாம். அதனால வருது. இப்போ பார்த்தீங்களா, எந்த கறியிலும் இவ்வளோ ரத்தம் வராது. ஆனால் வாத்து கறியில் மட்டும்தான் இவ்வளோ ரத்தம் வரும். அதனால 4-5 வாட்டி நல்லா கழுவிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இது ஆயிடுச்சு. இப்போ மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் தூள் போட்டுடலாம். பார்த்தீங்களா, நான் 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டேன். அதனால இந்த ரத்தத்தோட இன்னும் 2 வாட்டி கழுவிட்டேன். பார்த்தீங்களா, வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போ கடாய் காயட்டும். சாப்பாடுக்கு தேவையான ஒலையை பற்ற வச்சுக்கலாம். வானல் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போடுவோம், பார்த்து போடுங்க. தாளிப்பு பொருள் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு வதக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. அப்படியே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். அப்போதான் வெங்காயம்லாம் நல்லா வதங்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம்.
இப்போ இஞ்சியோட ஸ்மெல் நல்லா போயிடுச்சு, பச்சை ஸ்மெல்லு. இப்போ தக்காளி ஊற்றிக்கலாம். நல்லா வதக்கலாம். தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். பக்கத்தில் உர கொதிக்குது, அரிசி போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறி போடலாம். கறி கொஞ்ச நேரம் வதங்கட்டும், நம்ம மூடி வைக்கலாம். கறி வெந்துச்சான்னு பார்க்கலாம். ஓகே, கறி வெந்துருச்சு. இப்போ மசாலா போடலாம். கறி மசாலா இது எங்கள் வீட்டிலே அரைச்சது. ஓகே, நம்ம அடுத்தது மிளகாத்தூள் போடலாம். ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். லேட் ஆகும், அதனால சின்ன சோம்பில் ஒரு தண்ணி ஊற்றிக்கிறேன். வேகிறதுக்கு லேட் ஆகும், அதனால மூடி வைக்கலாம். சாதம் வெந்துச்சான்னு பார்க்கலாம். சாப்பாடு நல்லா வெந்துச்சு. இப்போ வச்சிடலாம். கறி வெந்திருக்கான்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. கிண்டி விடலாம். நம்ம பார்க்கவே அருமையாக இருக்குல்ல. குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம எடுத்து வச்ச தேங்காய் அரைக்கலாம். தேங்காய் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கணும். கறி வெந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, அதனால கறி வந்திருக்கு. இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலரி விடுங்க. இப்போ அரைச்சி வச்ச தேங்காயிலே கொஞ்சம் தண்ணி பிடிச்சி ஊற்றிக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லி தலையை போட்டுடலாம்.
லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. நல்லா சமைச்சுக்கிறானே பா, செம்ம டேஸ்ட்டு. நல்லா சமைச்சுக்கிறானே, செம்ம டேஸ்டாக இருக்குது. செம்ம